ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 25வது பாசுரத்தில் இன்றைக்கு தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த அந்த வரிகளை வேற விதமாக வேற ஒரு கோணத்தில் அனுபவிக்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேல் ஓர் எம்பாவாய். தரிக்கிலானாகி கிருஷ்ணன் கோகுலத்தில் ஒளிஞ்சு வளர்றான். அது இந்த கம்சனுக்கு பொறுக்கலையாம். அதனால தரிக்கிலானாகி அப்படின்னு போட்டிருக்கான். ஏன் அப்படின்னா, தனக்கு கிடைக்காத தாய்ப்பாசம் யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சான் கம்சன். கம்சனுக்கு தாய்ப்பாசம் கிடைக்கலையாம். அவன் பிறந்ததுமே அவனுடைய தாய் அவனை வெறுத்து ஒதுக்கிட்டாளாம். அதனால அவனுக்கு அது பொறுக்கலை, தரிக்கிலானாகி அப்படின்னு சொல்றான். பெற்ற தாய் தேவகியின் பாசம் கிடைக்காம அனுப்பிச்சுட்டான். வளர்ப்பு தாய் யசோதை கிட்ட வந்தான். யசோதையின் பாசமும் கிடைக்காம பண்ணணும்னு நிறைய அசுரர்களை ஏவி விட்டுண்டே இருந்தான். பூதனை, திருநாவர்த்தன், சகடாசுரன், வத்சாசுரன், பகாசுரன், அகாசுரன், கபித்சாசுரன், பிரலம்பாசுரன், தேனுகாசுரன்னு எல்லாரையும் ஒத்தர் மாற்றி ஒத்தர் ஏவி விட்டான். கிருஷ்ணன் கோகுலத்தில் வளர்றது கூட பொறுக்காம தீய சக்திகளை ஏவி விட்டான். ஆனால் அத்தனை பேருக்கும் ஆயர்பாடிங்கிறது ஒன்வே மாதிரியான். இவெல்லாம் வருவா, அத்தனை பேரும் வருவா, ஒத்தர் கூட திரும்பியே போக மாட்டான். எல்லா உசிரையும் எடுத்துட்டு எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துட்டான். இதே மாதிரிதான் பக்தர்கள் அவள்லாம் வந்தா கூட கிருஷ்ணனுடைய மோகத்திலேயே அப்படியே மூழ்கி போய் உட்காண்டிருப்பா. அவளும் இந்த கோகுலத்தை விட்டு திரும்பி போக மாட்டா. அசுர சக்திகள் போனா கிருஷ்ணன் அவளை சம்ஹாரம் பண்ணிடுவான். அதனால அவளும் திரும்பி போக மாட்டா. பக்தர்களும் திரும்பி போக மாட்டா. யாரா இருந்தாலும் ஆயர்பாடி ஒன்வே தான் அப்படிங்கிறார். இத்தனை பேரை அனுப்பியும் ஒன்றுமே நடக்கலை. அவனை அழிக்கவே முடியல. அதனால கம்சன் என்ன பண்ணினான்? தான் தீங்கு நினைத்தான் அப்படிங்கிறார். என்ன தீங்கு? கிருஷ்ணனை கொல்றதுக்கு நினைச்சான். ஆனால் பெரியாழ்வாருடைய பெண் இல்லையா இவள், அவரை மாதிரியே பொங்கும் பரிவு இவளுக்கும். அதனால் கொல்லணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவள் போடவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன வார்த்தை போட்டிருக்கா? தீங்கு நினைத்தான் அப்படின்னு போடுறா. கண்ணனை அழிக்க பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டான். என்ன பிளான் அப்படின்னா, ஆயர்பாடியிலேருந்து மதுராக்கு கிருஷ்ண பலராமர்களை வரவழைப்போம், 2 பேரையும் இங்கேயே முடிச்சுடுவோங்கிற திட்டம் போட்டான். அதனால ஒரு தனுர் யாகம், அதாவது ஒரு பெரிய வில் விழா ஏற்பாடு பண்ணான். தன்னுடைய மந்திரியான அக்ரூரரை அனுப்பி பலராமன் கண்ணனை 2 பேரையும் சீஃப் கெஸ்டாக அழைச்சுண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினான். அவரும் அவளை அழைச்சுண்டு வந்துட்டார். இவாளை அழிக்க முதல்ல குவலையா பீடம்ங்கிற மதம் பிடிச்ச ஒரு யானையை நிற்க வச்சுட்டான். யானை பாகனுக்கு நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுத்து, கண்ணனும் பலராமனும் வர சமயத்துக்கு இந்த யானைக்கு மதம் பிடிக்கிற மாதிரி பண்ணி கண்ணன் பலராமனை கொன்னுடுங்கோ, அவன் அந்த கோலையாப்பிடங்கிற யானை மிதித்து கண்ணனை கொல்லும்படி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டான். ஊரார்லாம் வந்தாக்க தற்செயலாக திடீர்னு யானைக்கு மதம் பிடிச்சு போயிடுது. அதனால அவள் 2 பேரும் போயிட்டா அப்படின்னு இருக்கணும்னு பிளான் பண்ணினான். அதனால்தான் தீங்கு நினைந்த அப்படிங்கிற ஆண்டாள்.
தான் தீங்கு நினைத்த அப்படின்னா. சப்போஸ் இந்த யானைக்கிட்டேருந்து அவள் தப்பிச்சுட்டான்னா அடுத்தது ஒரு பிளான் என்னன்னா, முஷ்டிகன் சாணூரன்கிற 2 மல்லர்களை நிறுத்தி வச்சுட்டான். மல்யுத்த போட்டி அப்படின்னு சொல்லி அவளை மல்யுத்தத்துக்கு அழைச்சான். மல்யுத்த வீரர்களையும் கண்ணனும் பலராமனும் அழிச்சுட்டான். அந்த திட்டமும் பலிக்கலை. அப்போ அடுத்தது கிருஷ்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து அப்படிங்கிறார். அந்த தீய எண்ணத்தை, கருத்தை பிழைப்பித்துன்னா தீய எண்ணம், அதை பாழாக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். கம்சனோடு சேர்ந்து அவனுடைய தீய எண்ணங்களும் அழியும்படி பண்ணிட்டான். எப்படி பண்ணான் அப்படின்னா, கம்சனை அழிச்சு கம்சனுடைய மனைவிகள் கண்ணீர் வடிக்கும்படி பண்ணிட்டான். திருமங்கை ஆழ்வார் இதை பாடுறார். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ அப்படின்னு பாடினர். விற்பெரு விழால கஞ்சனும், மல்லும் அப்படின்னா மல்லர்கள், வேழம் அப்படின்னா அந்த குவலையாப்பீடம்ங்கிற யானை, யானை பாகன் எல்லாரும் வீழ அப்படின்னு அவர் ரிவர்ஸில் பாடிட்டார். ஏன் ரிவர்ஸில் பாடிட்டார் அப்படின்னா, கண்ணன் அத்தனை வேகமாக இத்தனையும் பண்ணிட்டானான். எது முன்னாடி எது பின்னாடின்னு தெரியலையாம் ஆழ்வாருக்கு. வேகமாக அவன் பண்ணினதுனால ஆழ்வாரும் முன்னாடி பின்னாடி தெரியாமல் ரிவர்ஸில் பாடிட்டார் அப்படின்னு சொல்லுவார். அந்த வேகத்தில் கம்சனுடைய கருத்தை பிழைப்பித்தான் கண்ணன். கண்ணன் கம்சனுக்கு தீங்கு நினைக்கல, கம்சன் தான் கண்ணனுக்கு தீங்கு இழைப்பதாக நினைச்சுண்டு தனக்குத்தானே தீங்கு இழைச்சுண்டுட்டான். தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுண்டுட்டான். அதனால்தான் என்ன வார்த்தை போட்டிருக்கா? தான் தீங்கு நினைத்த அப்படின்னு சொல்றா. இப்படி எல்லாத்தையும் வீழ்த்திட்டு கம்சன் முன்னாடி போய் நெருப்பென்ன நின்ன நெடுமால் அப்படிங்கிறா ஆண்டாள். இவாளெல்லாம் அழிச்சுட்டு கம்சன் முன்னாடி போய் நின்னா, கம்சனை போய் சும்மா ஒரு தட்டு தான் தட்டினான். அங்கேயே அவன் அப்படியே சுருண்டு விழுந்து மாண்டு போயிட்டான். என்னோட மாமான்னு நினச்சிட்டு நான் செல்லமாக தான் ஒரு தட்டு தட்டினேன், மாமாவுக்கு பலமே இல்லை போல இருக்கே அப்படின்னு நினச்சிண்டான். மாமா விழுந்துட்டாரே அப்படிங்கிறா. எப்படி மாண்டான்? கம்சனுக்கு இத்தனை நாளாக ஒரே பயம். பயத்தில் நெருப்பை கட்டின்னு உட்காண்டிருந்தானா. எப்போ வருவானோ கண்ணன், எப்போ வருவானோ கண்ணன்னு. கண்ணன் வந்துட்டான், அவனை பார்த்துட்டான். உடனே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துவிட்டான், விழுந்துட்டான். கண்ணன் கம்சனை பார்த்த பார்வையிலேயே அவன் பண்ணின பாபங்கள் அனைத்தும் தீயினில் பட்ட தூசு மாதிரி எரிஞ்சு போயிடுத்தான். அதனால நெருப்பென்ன நின்ன நெடுமால் அப்படிங்கிறார். நம்ம எல்லாருடைய வயத்திலையும் நெருப்பா பெருமாள் தான் இருக்கார். இதை கிருஷ்ணன் பகவத்கீதையில் சொல்கிறார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருத. வைஸ்வானரன்கிற அக்னியாக மாறி ஒவ்வொருத்தருடைய வயத்தில் இருந்துட்டு அவள்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறான் கண்ணன் இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தில். ஒரு சட்டியை எடுத்துக்கோங்க, அந்த சட்டியில் ஒரு வாழைப்பழத்தை போடுங்க, போட்டுட்டு கேஸ் அடுப்பு மேலே தூக்கி வச்சுடுங்க. அந்த பழம் என்ன ஆகும்? கருகி போயிடும் இல்லை? போகாது. ஃபுல் கேஸும் தீந்து போனால் கூட அந்த வாழைப்பழம் கருகவே கருகாது, அப்படியே இருக்கும். ஆனால் அதே வாழைப்பழத்தை நாம் சாப்பிட்டோம்னா அது ஜீரணம் ஆயிடுறது. எப்படி அப்படின்னா, வைஸ்வானருங்கிற அக்னியா நாராயணன் உள்ளே இருந்துட்டு நம்ம அப்பப்போ உள்ள தள்ளுற அத்தனையும் அவன் ஜீரணம் பண்ணி கொடுத்துடுறான். பரமபத சோபானத்தில் தேசிகர் சொல்கிறார், காதில் அவாவா கையை வச்சு பார்த்தா ஓன்னு சத்தம் வரும். இப்போ வைக்காதீங்கோ, முழுசாக நான் பிரவச்சனம் முடிச்சுடுறேன், அப்புறமா நீங்கள் கையை வச்சு பாருங்கோ, ஓன்னு சத்தம் வரும். அந்த சத்தம் நின்றுடுத்துன்னா நீங்கள்லாம் சந்தோஷப்படுங்கோங்கிறார். ஏன் அந்த சத்தம் வருது? வைஸ்வானராக்கினி சவுண்டு தான் காதில் சப்தம் வரத்துக்கு காரணம். அந்த சவுண்டு நின்று போச்சு அப்படின்னா 6 மாதத்தில்
அவன் வைகுண்டம் போயிடுவான்னு அர்த்தமா. அதனால தான் சந்தோஷப்படுங்கோ அப்படின்னு சொன்னார் தேசிகர். ஆனால் கண்ணன் இங்கே கம்சனோட பயத்தில் வைஸ்வானரங்கிற அக்னி நெருப்பா நின்னான். அதனால நெருப்பென்ன நின்ன நெடுமால் அப்படிங்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார், கோபிகள் எல்லாம் கண்ணனுக்கு என்னாகுமோ என்னாகுமோன்னு பயந்துட்டு இருந்தா அவளோட பயத்தை எல்லாம் எடுத்து கம்சனுடைய பயத்தில் வச்சு எரிச்சுட்டான் கண்ணன் அப்படிங்கிறார் அவர். கம்சனோட பிளானையே ஸ்பாயில் பண்ணுற உனக்கு நாங்கள் கேட்குறத கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே கண்ணா, எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறா ஆண்டாள். அடுத்த வாரம் நெடுமால்ங்கிற பதத்தை நாம் அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.